சிந்தாமணி சொன்ன ஐடியா படி சிந்தாமணி வீட்டுக்காரர் போலீஸ்ல சத்யா பணத்தை திருநதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேராக போலீஸோட மீனா வீட்டுக்கு வர்றாங்க. முத்து மீனாவும் இல்லாத நேரம் பார்த்து மீனா அம்மா என்ன போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்ன சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் போலீஸ் இருந்துக்கிட்டு உங்கள் பையன் இவர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அங்கே உள்ள பணத்தையே அடிச்சிருக்கான், அந்த பணம் இங்கே தான் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், உங்கள் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என் பையன் ஆஃபீஸில் தான் சார் வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ட்டு இங்கே மீனா அம்மா சொல்கிறாங்க. என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் ஏற்கனவே திருடனாக தானே இருந்தவன், அப்படி இருக்கும்போது இந்த பணம் காணாமல் போனதுக்கு உங்கள் பையன் தான் காரணமாக இருப்பான், வீடெல்லாம் சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சார் என் பையன் இப்போ ரொம்ப திருந்திட்டான் சார், ரொம்ப மாறிட்டான், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு மீனா அம்மா அழுகுறாங்க. உடனே தேடி பார்க்குறாங்க, அந்த பணம் அங்கே இருக்குது. கான்ஸ்டபிள் பணத்தை கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு மீனா அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்னம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு போலீஸ் கேட்குறாங்க. இல்லை சார் இதில் ஏதோ தப்பு இருக்குது, என் பையன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு மீனா அம்மா சொல்கிறாங்க. உன் பையன் ஏற்கனவே திருந வந்தானே, அந்த புத்தி தான் இன்னும் இருக்குது, அவனை ஜெயிலுக்குள்ளே தள்ளி லாடம் கட்டினா தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மீனா அம்மா இதெல்லாம் நினச்சி அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இங்கே சத்யாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இங்கே மீனா முத்துவும் வராங்க வீட்டுக்கு. வந்து மீனா அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. உடனே எழுந்திருக்க மாட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு மீனா அம்மா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு கண்டிப்பாக சத்யா பண்ணியிருக்க மாட்டான், இதில் ஏதோ உள்கூத்து இருக்குது, அந்த ரேகா அப்பாவுக்கு அவங்க ரேகாவும் சத்யாவும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மீனா இருந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.